ஆந்திரா, பீகாருக்கு தாராளம், தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதேன்? மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாஜக அரசு இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. இதில் தமிழக மக்கள் எதிர்பார்த்த எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாதது ஏமாற்றத்தை தந்துள்ளது. எல்பிஜி போன்ற எரிபொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. பால், மளிகை பொருட்கள், காய்கறிகளின் விலைவாசியை குறைக்கும் வகையில் அது சார்ந்த பொருட்களுக்கு வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சாமானிய மக்களிடமிருந்து வந்தது. இதேபோல் இன்றைய சூழ்நிலையில் வீட்டிலுள்ள அனைவரும் மொபைல் பயன்படுத்துவதால் ரீசார்ஜ் கட்டணத்தை குறைக்கும் வகையில் வரி விதிப்பை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் விவசாயம், சுற்றுலா, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அறிவிப்புகளையும் தமிழக மக்கள் எதிர்பார்த்தனர். 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு, கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தாம்பரம், செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் மத்திய அரசு கைவிரித்திருப்பது தமிழக மக்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. ஆனால் மத்தியில் பிஜேபி ஆட்சி நடத்த நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு கட்சிகளின் ஆதரவு தேவை என்பதால் பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிகளை மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ளது. ஆந்திரா தலைநகர் அமராவதி கட்டமைப்புக்கு 15,000 கோடி ஒதுக்கீடு, அதேபோல் பீகார் மாநிலம் வளர்ச்சிக்காக 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்தனைக்கும் முந்தைய தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட பல மடங்கு அதிக வாக்குகளை பிஜேபி தமிழ்நாட்டில் பெற்றுள்ளது. சில இடங்களில் 2ஆம் இடத்தை கூட பிடித்திருக்கிறது. இப்படி கட்சி வளர்ந்து வரும் நிலையில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டால் எப்படி தாமரை மலரும் என்று மக்கள் எழுப்பும் கேள்வி நியாயமானதாகவே உள்ளது.